100% ரசிகர்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய நடிகர். எங்கேயுமே போலித்தனம் இல்லை. எப்போதுமே சார் வந்து கேட்பாரு, எவ்வளவு பேர் வெளில இருக்காங்க சார், நிறைய பேர் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்காங்க, ஏன்னா 2 மணி, ஆனால் நீங்க ரோப்ல இருந்து அப்படியே கை காமிச்சு போயிடுங்கன்னு அவர் மேனேஜர் சொல்றாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் நம்பது, ஆன்சர் 2 மணிக்கு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ பக்கத்துல போயிட்டே இருப்பது. அவர் போடாத அவுட்ஃபிட்டே கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா 170 படம் வருது. ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெஸ்னா என்னாச்சு? அண்ணன் வந்து விஜய் சாரோட ஃபேன் தான். இப்போ எங்கிட்ட தலைவர் ஃபேன் மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து ஷெர்வானி ஓகே ஆயிடுச்சு brother, ஈஸியா. இந்த குர்த்தா இருக்குல்ல, நான் பட்ட அவஸ்தை இருக்கு, செட்டே ஆகல. அவன் சொல்ற, என்ன சத்யா கஷ்டமான ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க, ஈஸியா ரொம்ப கஷ்டப்படுறீங்க மேம். லாஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுங்க மேம், அவனை ட்ரை பண்றான், ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, நீங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன ஓகே நீங்க பாத்துங்க, அப்பாவாச்சு நீங்களாச்சு, என்கிட்ட வராதிங்க அப்படின்ட்டாங்க. நம்ம சொல்றதை கேட்கிறாரு, அது கரெக்டான்னு பாக்குறாரு, உடனே எடுத்துறாரு. அங்கேயே ஐகான் எடுத்தான் என்ன பாப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். லால்ஸ் எல்லாம் சொல்லும் போதே அப்படி ஒண்ணு இருக்குல்ல, ராவா இருக்கும் போதே. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வணக்கம்ண்ணே. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் தம்பி. ஏன்னா முதல்ல தம்பி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றப்போ எல்லாரும் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னா சத்யானோட பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. யார் அந்த சத்யா பார்க்கணுமையா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்போ அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்ல அண்ணனை பார்க்குறேன். அடுத்து நேர்காணல்ல தம்பி தலைவருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டேன்டா போதும்டா அப்படின்னீங்க. இன்னைக்கு தலைவர் படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம ராவணக்கோட்டம் படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் திரையில பார்த்தோம். இப்போ வந்து நான் எப்படி அடையாளப்படுத்துறது சத்யானே? காஸ்டியூம் டிசைனர் அடையாளப்படுத்துறதா இல்லை ஆக்டர் சத்யான் அடையாளப்படுத்துறதா? காஸ்டியூம் டிசைனர் தான் பிரதர். காஸ்டியூம் டிசைனர் மூலியமா தான் எனக்கு ஆக்டிங் வந்துச்சு. ஸோ அதனால காஸ்டியூம் டிசைனர் தான். வெளியில நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், ரஜினி சார் அப்படி, ரஜினி சார் இப்படி, அதெல்லாம் கேள்விப்படுறோம். இப்போ நீங்க வந்து தொடர்ந்து இத்தனை நாட்கள் வந்து தலைவர் கூட பயணம் பண்ணிடுறீங்க. நாங்கள் பார்க்காத ஒரு விஷயம், தலைவர்கிட்ட எந்த ஒரு பண்பு வந்து அது சாதாரண மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு பண்பு அவர்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நிறைய இருக்குது பிரதர். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். நான் வந்து 14 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. 45+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரசிகர்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய நடிகர். இப்போ எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், 2 மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகுது. நைட் 2 மணி. எப்போதுமே சார் வந்து கேட்பாரு, ஷூட்டிங் எவ்வளோ பேர் வெளில இருக்காங்க இப்படி கேட்பாரு. எனக்கு தெரியும் கூட்டம் இருக்கும், க்ரௌட் சவுண்ட் வரும்ல சார், 50 பேர் இருக்காங்க. அப்போ வந்து அவர் மேனேஜர் சொல்கிறாரு, சார் நிறைய பேர் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்காங்க, ஏன்னா 2 மணி தண்ணி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து தூரத்துலேருந்தே நீங்கள் ஒரு ரோப் கட்டிட்டாங்க, இங்கே ஒரு ரோப்பு அங்கே ஒரு ரோப்பு, இடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 feet 15 feet கேப் இருக்கும், அங்கிட்ட ஒரு ரோப்பு இங்கிட்ட ஒரு ரோப்பு, ஆனால் நீங்கள் ரோப்லேருந்து அப்படியே கை காமிச்சிட்டு போயிடுங்கன்னு அவர் மேனேஜர் சொல்கிறார். அதான் கரெக்ட் ஓகே அப்படின்னு ஓகே சொல்கிறாரு. அது வந்த உடனே பிரதர் கார் ஏறுறதுக்கு ரசிகர்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா பிரதர், ஆம்பளைங்க நிற்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை, மிகப்பெரிய விஷயம் இருப்பாங்க அப்படின்ற ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீமேல் நின்றுருப்பாங்க. 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 கிராமத்து பெண்கள் 2:20க்கு மேலே அவர் கார் ஏறுற டைம் இருக்கும். எல்லாம் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு, எல்லாம் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போறாரு. அந்த ரோப்பை தாண்டி அவங்க சொல்றாங்க, இவ்வளோக்கு கொஞ்சம் நிறைய பேர் தண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஃபேன்ஸ் 2 மணிக்கு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ பக்கத்துல போயிட்டா இருப்பது பக்கத்துல. இப்ப நீங்க இங்க வந்துட்டாரு, அந்த எல்லாத்துக்கு வணக்கம் நன்றி சொல்லிட்டு மறுபடியும் கார் ஏறி போறாரு. நான் ரொம்ப நாள் கூட சொல்ல விரும்பல, ரொம்ப நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டேன். 100% ரசிகர்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய, நான் பார்த்ததுலேயே உண்மையா இருக்கக்கூடிய நடிகர். எங்கேயுமே போலித்தனம் இல்லை. அதை நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன். ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவங்க ஒரு சீன் மூட்ல இருப்பாங்க. அப்போ வந்து சில பேர் வந்து கை காப்பாங்க, சாசான்னு கத்துவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி லால் சலாம்ல காஸ்டியூம் டிசைனரை வந்து ஆக்டரா மாறினீங்க, அந்த கதையை சொல்லுங்க. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் மேம்கிட்ட கேட்டேன், மேம் வந்து எனக்கு காஸ்டியூம்னா எனக்கு ஆக்டிங் கொடுக்கணும் அப்படி 2 அப்படிதான் வச்சேன் நான். அதாவது பொதுவாக இந்த வாலி சார்ல இருந்து நாமத்துக்குமாரன் வரைக்கும் இந்த பாடலாசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாட்டு எழுதுங்க அப்படின்னா ஒரு பாட்டுனா எழுத மாட்டேன், படம் ஃபுல்லாக பாட்டுனா கொடுக்கல. அது மாதிரி இது நான் காஸ்டியூம் தான் நடிக்கிறே கொடுக்க. நான் அப்படிதான் கேட்டு அவங்க அதில் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ரஜினி சார் கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரை ரசிக்கிறதே பெரிய விஷயம், நான் ரொம்ப ரசிக்கிறேன். பட் அவரோட நடித்த அனுபவங்கிறது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ரஜினி சார் நல்லா பண்ணுறீங்க
ஆக்டிங் நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நைஸ் சொல்லினாரு. நிறைய அப்ரிசியேஷன் அவர்கிட்ட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் brother. இந்த சினிமாவில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டேன். நீங்கள் இந்த இடத்துக்கு சாதாரண வரல, உங்களுக்கான உழைப்பு இருக்கும். இந்த உழைப்பு வந்து அதுக்கான ரெகக்னேஷன் இன்னும் வரலையடா என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு தோணிருக்கலாம், அந்த ஃபீல் வரல. எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. எல்லாம் அவ்வளோ, அதாவது ஆர்வக்காளர் சொல்லுவாங்கல்ல, உழைப்பை தாண்டி ஒரு ஆர்வக்காளர் நான். சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆர்வக்காளர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து கரெக்டான ஒரு சக்ஸஸ் நமக்கு இன்னும் அடையலையோ, இன்னும் அடுத்த லெவல் போகலையோ அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு ஃபீல். இவ்வளோதான். நான் விஜய் சார் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம் டிசைனராக 40+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் வந்து அந்த விஷயம் இந்த படத்தில் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம எவ்வளவு தூரம் நிறைய படங்கள் பண்ணாலும் ரஜினி சார் படம் முன்பு இருக்கு, விஜய் சார் படம் முன்பு. இப்போ நீங்கள் 2 பேருடைய படங்களை நடிச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து நீங்கள் 2 பேர்கிட்ட இருக்கிற ஒற்றுமைகள் சொல்லணும். நான் வந்து விஜய் சார்ட்ட ஒரு பண்பு பார்த்தேன், ரஜினி சார்ட்ட பார்த்த பண்பு அப்படியே அவத்தையும் 2 பேரையும் கம்பேர் பண்ணி 2 பேர் பற்றி பேசும்போது 2 பேர்கிட்ட சின்சியாரிட்டி இருக்குல்ல, இந்த சினிமாக்கான சின்சியாரிட்டி. இப்போ ரஜினி சார் எல்லாம் பார்த்துட்டாரு, 170 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு, அது வெற்றி தோல்வி பணம் எல்லாமே பார்த்துட்டாரு. ஆனால் அந்த சினிமாக்கான உழைப்பு இருக்குல்ல பிரதர், அன்பிலீவபிளாக இருக்குது. அதே தான் விஜய் சார். சினிமாக்கான டெடிக்கேஷன், அந்த டைமிங் ஆகட்டும், அவர் போடுற எஃபர்ட் ஆகட்டும், 2 பேர்கிட்டையுமே 100% இருக்குது. அதனால தான் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்காங்கன்னு நான் அந்த சின்சியாரிட்டி இல்லையா, பயங்கரமா. இப்போ அண்ணன் எனக்கு தெரியும், சத்யா அண்ணன் வந்து விஜய் சாரோட ஃபேன் தான், அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு தெரியும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ எங்கிட்ட தலைவர் ஃபேனாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? சிறப்பான சம்பவம் இருக்கு. இல்லை பிரதர், நம்ம ஒவ்வொரு நடிகர் நம்ம வந்து சினிமா வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயம் இருந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருடையும் ஒர்க் பண்ணி ஆகணும். பட் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது இருக்குது எப்போவுமே, அது அழியாதுன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி பிரமிப்பாக இருக்குது இவர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் பிரமிப்பு. நீங்கள் வந்து இப்போ இந்த ஷர்ட் போடுறீங்கன்னா இந்த ஷர்ட்டில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த கண்ணாடியில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்துலையும் மெனக்கெடல். இப்போவும் அவர் பண்ணாத ஸ்டைலே கிடையாது. ஆனால் நான் வந்து அவருக்கு எப்படி நடக்கணும், எப்படி போகணும்னு சொல்லுவேன். ஏன் பேசி அவர் கேட்கணும் அவசியமே இல்லை. கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு நம்ம சொல்றதை கேட்கிறாரு. சின்ன பையன் வந்து ஒன்று சொல்றானே, நமக்கே வாக்கு சொல்லி தர்றானே, கேட்கணுமா அப்படின்னு நம்ம அது கரெக்டான்னு பாக்குறாரு, உடனே எடுத்துடுறாரு, உடனே பண்றாரு. அங்கேருந்து ஐ கான்டாக்ட் தான், என்ன பாப்பாங்க. ஓகேவா, ஓகே சார், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அதான் நான் ரொம்ப பிரமிப்பா பாக்குறேன் அவர்கிட்ட. லால் சலாம் படம் இப்படி வந்துருக்கு. ஏன்னா லால் சலாம் படத்துல வந்து நாங்க தலைவரை வந்து கெஸ்ட் ரோலா பாக்குறதா, இல்ல ஸ்பெஷல் அப்பியரன்ஸா பாக்குறதா, இல்ல இதை வந்து நாங்க தலைவர் படமா பாக்குறதா, எப்படி? இது வந்து எல்லாருக்கான படமா இருக்கும். இது பிரிக்க முடியாது. இவர் இந்த படம், இவர் படம் பிரிக்க முடியாது. இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த படத்துல நான் த்ரூ அவுட்டாக சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரதர் கொஞ்சம் லைட்டா ஓபி அடிச்சிடும், காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடும். பட் இந்த படம் நடிகரா இருக்கிறதுனால, காஸ்டியூம் டிசைனா இருக்கிறதுனால கூடவே டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு தரமான படத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மட்டும் நான் சொல்ல முடியும். அது மற்றெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து நிச்சயமா பெரிய ஆர்வத்தோட இருக்கோம். அந்த ஆர்வ மிகுதியின் காரணமாக தான் கொஞ்சம் இதாக கிடைக்குமான்னு பார்க்குறோம். நம்ம இயக்குனர் பற்றி சொல்லுங்கண்ணே. இயக்குனர் ஆக்சுவலாக நான் பேசிக்காக வில்லேஜ்லேருந்து வந்த பையன். நம்ம அந்த கிராமத்தோட வாழ்வியல் எனக்கு தெரியும், அதோட விஷயங்கள் வாழ்றது எப்படி எல்லாமே தெரியும். பட் அவங்க அப்படி கிடையாது, டோட்டலாக கான்ட்ராஸ்ட். எனக்கு ஒரு டவுட் இருந்தது இனிஷியலாக, நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில், இவங்க எப்படி இந்த கல்ச்சருக்குள்ள அடாப்ட் ஆவாங்க, கிராமத்தில் வந்து ஷூட் பண்ணி 80-90 நடக்கிறதா அந்த வெயில், இந்த கல்ச்சர் எப்படி இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இவங்க வந்து வாழ்ந்தது எல்லாம் வேற சிட்டியில். ஸோ அது எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் பார்த்து நான் மெர்ஸ்லாம் ஆகிட்டேன் பிரதர். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படத்துல இது வந்து 46th ஃபிலிம் நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ண படத்துலேயே ஃபர்ஸ்ட் டேயில் ஃபர்ஸ்ட் ஷாட் 7 மணிக்கு வச்ச ஒரே படம் இந்த படம் தான். அதுவே எனக்கு ஒரு எனர்ஜி, எல்லாம் ஷார்ப்பாக டப்புன்னு ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி இந்த கல்ச்சருக்கு, அந்த கிராமிய கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் பண்ணி அவங்க நான் ஸ்டாப் ஷூட் போகுது, கரெக்டாக ஷார்ப்பாக டயத்துக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன். அதே மாதிரி ஒர்க்கில் வந்து டீட்டெயிலிங் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. சின்ன ஃபோக்கஸ் மிஸ்னாலும் உடனே கட் பண்ணிடுவாங்க. ஃபோக்கஸ் இல்லை, அவுட், மறுபடியும் போங்க, முடியவே இல்லை, அதுக்குள்ளே கரெக்டாக சொல்லி கட் பண்ண சொல்லிடுறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி ஆக்டிங்கில் வந்து இல்லை சத்யா இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணாத, கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் மெதுவாக பேசு, நிறைய விஷயம் நமக்கு சொல்லி தருவாங்க. அது நிறைய விஷயம் நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். டைலாக் பேசும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டப்பிங் இப்போ வாய்ஸ் கொஞ்சம் இது பண்ண சொல்லுவாங்க. நிறைய விஷயம் ஒரு டைரக்டர் இருந்து நான் கற்றுக்கிட்டேன். லால் சலாம் அந்த படத்தில்
ஒரு பகுதியாக நம்ம இருக்கோங்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளோ நீங்களே எவ்வளோ பெருமையா சொல்றீங்களா, லால்ஸ் எல்லாம் சொல்லும் போதே அப்படி ஒன்று இருக்குல்ல. அதே தான் எனக்கும் brother. உங்களுக்கு உள்ள ஃபீல் எனக்கும். சூப்பர் ஸ்டார் 170 ஃபிலிம் பண்ண ஒரு ஆக்டர் கூட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனிங் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் இன்னைக்கு தான் உணர்றேன், நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இத்தனை நாள் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. விஜய் சார் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் வந்தது. ரஜினி சார் பண்ணும்போது எனக்கு ஓகே, நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிருக்கோம், அதை தக்க வச்சுக்கணும், இல்லை அடுத்த லெவல் இன்னும் போகணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ தான் நான் உணர்றேன் உள்ளுக்குள்ளே. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ காஸ்டியூம் டிசைனர் சத்யா அண்ணன், லால் சலாம் வந்து ஒரு பீரியாடிக் படம், ஒரு 90s இருக்கிற மாதிரி படம் அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் வந்து, ஏன்னா இப்போ 90ஸ்னா பியூரா நம்ம 90s மாதிரியும் போயிட முடியாது, இன்னைக்கு இருக்கிறது வராமையும் ஒன்று பண்ணணுங்கிறது. இப்போ அது என்ன டிஃபிகல்ட்டிஸ்? ரொம்ப சேலஞ்சிங் பிரதர். இப்போ ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது தான் நான் மார்க் ஆண்டனி பண்ணேன். மார்க் ஆண்டனி டோட்டலாக ஃபேண்டசி. ஆமாம், ஃபேண்டசி. இது அது 90s தான் இதுவும். ஆனால் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ரியலாக இருக்கணும். எனக்கு ரெண்டுமே ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ராவாக இருக்கும் போது. ஈவன் மேம் சொல்லிட்டாங்க, இந்த படத்தில் அயனிங்லாம் பெருசாக பண்ணவே கூடாது. எனக்கு முக்கியமான கேரக்டர் விஐபியாக இருப்பாங்க, அந்த ஊரில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அயன் பண்ணி போட்டு அயன் பண்ணுற மாதிரி ஆளுக்கு மட்டும் அவங்க மட்டும் பண்ணிங்க. பொலிட்டிஷியன்ஸ் பண்ணிக்கங்க, மற்ற யாருக்குமே அயன் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது. நீங்க விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா, நீங்க நீர் பறவையில ஒரு லுக் இருப்பாரு, ராவா. அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் இருக்கணும். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபேண்டசி ஃபிலிம் நிறைய பண்ணிருக்காரு. இதுல லைவா அதேதான். அது வந்து ரொம்ப பீரியட். இது வந்து 90ஸ்க்கும் இப்போ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஃபிட்டிங் வைஸ் கொஞ்சம் லூஸா பேகியா போடுவாங்க. சில பேர் அப்பவும் ஃபிட்டிங் இருந்திருக்கு. நம்ம பிரபுசாஸ்லாம் நிறைய போட்டு பென்சில் ஃபிட்டுக்கு பதிலா அந்த நிறைய இருக்கு. 90ஸ்ல நிறைய இது இங்க இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் வந்து நாங்க ஃபிட்டிங் வைஸ் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் பதர். எதுவுமே ரெடிமேட் கிடையாது. 95% வந்து கஸ்டமைஸ் தான். ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஆஃப் சாரி ஆகட்டும், எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். மகிழ்ச்சி. ஏன்னா தலைவர் ஸ்க்ரீன்ல வந்துட்டாலே நாங்கள் வந்து அவருடைய முடியிலேருந்து அவர் போடுற காஸ்டியூம்லேருந்து இன்னும் என்னென்னமோ நாங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு இஸ்லாமிய பெரிய ஒரு தலைவர் வந்து முக்கியமான ஒரு தலைவர் வராங்கிறப்போ அந்த காஸ்டியூமில் என்னென்ன புது அவர் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு டிசைனராக நான் அவர் போடாத அவுட்ஃபிட்டே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் 170 படம் வருது. ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெஸ்னா என்னாச்சு? ஸோ 170 ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லா அவுட்ஃபிட்டும் ட்ரை பண்ணுவார். பட் அதில் நீங்கள் அதில் இதுலேயே வரும், டீசர்லேயே வரும், ஒரு சூட் ஒன்று போட்டிருப்பாரு. அது முத்து இல்லை, ஜமீன்தார். அதே சேம் தான். ஃபிட்டிங் வைஸ் கொஞ்சம் இது இருக்கும். பட் பேட்டர்ன் ரொம்ப நாளாச்சு அந்த அவுட்ஃபிட் போட்டு. கோட் எல்லா படத்துலயும் போட்டிருக்காரு. பட் இந்த அவுட்ஃபிட் போட்டு ரொம்ப நாளாச்சு. அதுதான் வாண்டடா பண்ணோம். இது ரீசன் என்ன போடல, ஓகே இது போடல, இது முஸ்லீம் கன்வே ஆகும், நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அது பண்ணோம். இந்த குர்தா உங்களுக்கே தெரியும், ரஜினி சார்னாவே குர்த்தார் தான். குர்தா பைஜாமா தான் அவர் ஞாபகத்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதுலேயே வந்து ஒரு வேஷ்டி பண்ணிக்கலாம், குர்த்தா வந்து லென்த் பண்ணாமல் ஒரு 3/4 பண்ணிக்கலாம். ஷர்ட் அந்த டாப் வந்து பிளெயினாக இல்லாமல் பின்டெக் டிசைன் சொல்லுவாங்க பதர். லைக் செல்ஃப் டிசைன் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லா ஷர்ட்லயுமே ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமா, செல்ஃப் டிசைன் இருக்கும். என்னன்னா இந்த ரெடிமேட்ல கிடைக்க கூடாது, இது எவனும் போடக்கூடாது. இதுக்கப்புறம் அதை உருவாக்கலாம். இது மாதிரி இந்த ரஜினி சாரை பார்த்து உருவாக்கலாம். ரஜினி சார் புதுசா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட மோட்டிவ். அது ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு. ரஜினி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்க மெனக்கெட்டு செஞ்சிருப்பீங்க ஒண்ணு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உட்காந்து கையால உட்காந்து வேலை செஞ்சிருப்பீங்க. அதை பார்த்தோன்னே தலைவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெர்வானி ஓகே ஆயிடுச்சு ஈஸியா. அது இந்த குர்த்தா இருக்குல்ல, நான் பட்ட அவஸ்தை இருக்கு, செட்டே ஆகல. நான் ஒன்று ட்ரை பண்ணுறோம், ஒர்க் அவுட்டே ஆகலை. 2 ட்ரையல் பண்ணிட்டோம். அவர் சொல்ற, என்ன சத்யா கஷ்டமான ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டீங்க, ஈஸியான ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு. ஆமாம் சார், ஏதோ ஒன்று இடிச்சுட்டே இருக்கு. மேம் கூட கேட்டேன், என்ன சத்யா என்னாச்சு, ஏன் ஒன்றும் ஒர்க் ஆகலை? மேம் லாஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுங்க மேம், நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன ஓகே நீங்கள் பார்த்துங்க, அப்பாவாச்சு நீங்களாச்சு, என்கிட்ட வராதிங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் போட்டேன், பக்கா ஃபிட்டிங் ஓகே பக்கா. லாஸ்ட் நான் ஒரு சான்ஸ் கேட்டல, அதில் காமிச்சிட்டேன். அப்புறம் அவருக்கு என்னம்மா, நீங்கள் ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம், திரும்பி போய் அவர்கிட்ட இது பண்ணக்கூடாது. அவருக்கு அது மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இந்த தொந்தரவை தாண்டி இந்த ஃபிட்டிங்னா இருக்கு, சூப்பர், இது பக்கா, இது நல்லா இருக்கு, இது ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதில் நம்ம வந்து கரெக்டாக அதில் பண்ணாவே போதும். ஸோ அவர் அப்படி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். எனக்கு பர்சனலாக நமக்கு பிடிக்கும். இப்போ நீங்களே ஒரு இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னு சொல்லுவீங்களா, தப்பு இருக்குது, நம்ம இப்படி பேசிடக்கூடாது. அது மாதிரி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நல்ல ஒரு டீசெண்டான ஒர்க் இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை, சந்தோஷம் எனக்கு. இப்போ நான் வந்து சத்யானனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் பண்ணாலும் இது வரைக்கும் ராவணக்கூட்டத்தில் கொஞ்சம் நிறைய பகுதிகளில் நான் பார்க்க முடிஞ்சு. அதில் ஒரு நெகட்டிவ் ஷேடு, அதில் வந்து நிறைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றம் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக பார்த்தோம்.
இதுல நாங்க என்னவா பார்க்க போறோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர், விக்ராந்த் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். விக்ராந்த் அண்ணா கூட வர மாதிரி கிரிக்கெட் ஆஸ் யூஷுவல். ஏன்னா கிரிக்கெட் மூலிமா தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ அதே கிரிக்கெட் எனக்கு மறுபடியும் சோறு போடுது. முக்கியமான ஒரு கிரிக்கெட் பிளேயராக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷம். விக்கெட் கீப்பராகவே நடிச்சிருக்கேன். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, கிரிக்கெட்டுக்குள்ள ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபேன், ஒரு பார்க்க வந்த ரசிகர் ஒருத்தர் வந்து சொல்ல, நீங்கள் கனா படத்தில் கீப்பிங் பண்ணீங்க தானே அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், இங்கே இது இவர் எங்கோ பார்த்துருக்கோன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியுது. ஸோ இந்த படம் இன்னும் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தரும். கனா படத்தில் பண்ண விக்கெட் கீப்பர் தான் பண்ணியிருக்காருங்கிற ஐடென்டிட்டி தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு நடிகராக நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி படங்கள் வந்து சரியாக போகலை, சில பேர் பார்த்தாங்க, பார்க்கல. பட் இந்த படம் பார்க்குற நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். என் லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு இது பெரிய ஒரு பேக் போனால் அந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எப்பயுமே உங்கள் படங்களில் காஸ்டியூம் பேசுது, காஸ்டியூம் நோட் பண்ணப்படுதுன்னா அது நீங்கள் வேலை செஞ்ச படம்ங்கிறத ஓரளவு கணிக்க முடியும். அது நீங்கள் உங்கள் தொழில் மேலே வச்சுருக்க ஒரு பெரிய அன்பு, பெரிய காதல், அதுதான் வந்து தளபதிக்கும் உங்களை டிசைன் பண்ண வச்சிருக்கு. இன்னைக்கு தலைவருக்கும் உங்களை டிசைன் பண்ண வச்சிருக்கு. தொடர்ந்து தமிழ் சினிமா பல்வேறு கதாபாத்திரங்கள் உங்களை பார்க்க காத்திருக்கு. இன்னும் காஸ்டியூம், நீங்க சொல்ற மாதிரி காஸ்டியூம் டிசைனர் நடிக்கிறேன், நான் காஸ்டியூம் டிசைனராயா அப்படின்னு சொன்னேன். இனிஷியல் நமக்கு அதுதான் நம்ம வாழ்வுக்கு. இன்னைக்கு சோறு போட்டது வந்து ஆக்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் இப்போ அப்கமிங் இருக்கும், பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம காஸ்டியூம் தான் சோறு போட்டு, அதை மறக்கக்கூடாது. அதை வச்சு தான் எல்லாமே. கண்டிப்பா காஸ்டியூம்ல இன்னும் பல உயரங்கள் நீங்கள் தொடணும். நீங்கள் இன்னும் இதில் என்ன இலக்கு வச்சிருக்கீங்கன்னு தம்பிக்கு தெரியல. ஆனால் அந்த இலக்கை ரொம்ப சீக்கிரம் அடைகிறதுக்கு ரெட் நூல் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்து. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை பற்றி பேசுகிறோம் நாங்கள், அது ரொம்ப ஹாப்பி. ரஜினி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலில் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.